வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் 2023 ரெக்ரூட்மெண்ட்கான ஃபிசிக்கல் வந்து முடிஞ்சாச்சு. ஃபிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதணும். இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிறைய பேர் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக், அதுக்கப்புறம் 2 வீக், அதுக்கப்புறம் 5 நாள் எல்லாமே தனித்தனியாக ஒரே இதில் வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி ரொம்ப அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணி அமௌண்ட்டே இல்லாததான் செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்க. அண்டு நல்லபடியாக செலெக்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் 2023 ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும், ஓகேங்களா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டும் இல்லாமல் மித்த எந்த ஃபோர்ஸஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கட்டும், இதை எப்படி வந்து டிசைட் பண்ணுவாங்க, இந்த கட் ஆஃப்னா இப்படி தான் வைப்பாங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் நிறைய சேனலில், நிறைய ஹிந்தி சேனலில் போயிட்டு கட் ஆஃப் பார்ப்பீங்க. ஸோ கட் ஆஃப் அவங்க ஒரு மாதிரி கட் ஆஃப் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கட் ஆஃப் இப்படி தான் வைப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, முக்கியமாக இந்த சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில பேருக்கு ரீமெடிக்கல் போட்டிருக்கலாம், அந்த ரீமெடிக்கலும் ஒரு சில பேர் முடிச்சிருக்கலாம், இல்லை ஃபெயில் ஆயிருக்கலாம். ஃபெயில் ஆனவங்களுக்கு அடுத்து என்ன அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணலாம், என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நீங்கள் இப்போவே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் கட் ஆஃப் இப்படி தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் தான். ஓகேங்களா, நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஃபைனல் ரிசல்ட் தான். இதுக்கான எக்ஸ்பெக்டட் டேட் என்ன, எப்போ வரும், அண்ட் அதுக்கப்புறம் கட் ஆஃப் 2016 தான் கடைசியாக வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன கட் ஆஃப் வச்சிருந்தாங்க, எவ்வளோ வேகன்சி இருந்தது, வேகன்சிக்கு தகுந்த மாதிரி அப்போ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்தது அப்படின்றதையும், அண்ட் ஃபைனல் கட் ஆஃப் ஃபார் ஸ்டேட் வைஸ் வந்து இப்போ என்ன கட் ஆஃப் வந்து இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 2023 ட்ரேட்ஸ்மேனுக்கான வேகன்சி என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ இதில் ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேகன்சியை பொறுத்து தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, இப்போ டிரைவருக்கு வந்து இந்த வாட்டி இந்த 2023 ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இவ்வளோ வேகன்சி இருக்கும், 579 வேகன்சி டோட்டலாக. இது ஆல் இந்தியா காம்படிஷன் இருந்தாலும் நம்ம ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா, இப்போ டிரைவருக்கு 176 வேகன்சி வந்திருந்தது, மோட்டார் மெக்கானிக் வந்து 27 வேகன்சி வந்திருந்தது, காப்லருக்கு வந்து 12 வேகன்சி வந்திருந்தது, கார்பெண்டருக்கு வந்து ஒரு 9 வேகன்சி மட்டும் தான் வந்திருந்தது, டெய்லருக்கு வந்து 17 வேகன்சி வந்திருக்குது, பிராஸ் பேண்டுக்கு வந்து 10 வேகன்சி தான் வந்திருந்தது, பைப் பேண்டுக்கு வந்து 4 வேகன்சி தான் வந்துருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு ட்ரேட்ல நீங்க பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, பக்லர்ல வந்து 79 வேகன்சி தான் வந்திருந்தது, கார்டனர்ல 6 வேகன்சி தான் வந்திருந்தது, பெயிண்டர்ல 3 வேகன்சி தான் வந்திருந்தது, குக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா குக்கும் வாட்டர் கரியும் சேர்ந்து வந்து ஒரு 144 வேகன்சி வந்திருந்தது, வாஷர்மேனுக்கு மட்டும் வந்து தனியாக 24 வேகன்சி வந்திருந்தது, பார்பருக்கு 19 வேகன்சியும், சஃபாய் கமாச்சாரிக்கு 49 வேகன்சியும், டோட்டலா 579 வேகன்சியா வந்திருந்தது. ஓகேங்களா, 2023 ரெக்ரூட்மெண்ட்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வேகன்சி என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத. நீங்க என்ன கேட்டகரி, என்ன ட்ரேட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா, இப்போ 2016 கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கலாம். சம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ட்ரேட் மட்டும் பார்க்கலாம். ஃபுல் நோட், அதாவது ஃபுல் இந்த ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். நீங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத, எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் என்ன ட்ரேட் வைஸாக செக் பண்ணி பார்க்கலாம். அதை நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க. இப்போ டிரைவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு 24 வேகன்சி தான் இருந்தது. ஓகேங்களா, ஆனால் 35 மார்க் கட் ஆஃப் வந்திருக்குது. இந்த கட் ஆஃப் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா, இப்போ ஓபிசிக்கு 6 வேகன்சி தான் வந்திருந்தது, ஆனால் 33 மார்க் கட் ஆஃப் வந்திருக்கு. ஓகேங்களா, எஸ்சிக்கு ஒரே ஒரு வேகன்சி தான், ஆனால் 42 தான் கட் ஆஃப்.
ஓகேங்களா. இப்போ 35, 33, 42 இப்போ இந்த வாட்டி வந்து 50 கிட்ட 45 கிட்ட ஒரு ட்ரேட்ல வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டா ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் வேகன்சி கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு சொல்றேன். இப்போ கட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரு டிசைட் பண்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து யாருமே டிசைட் பண்ண முடியாது. நீங்க எழுதுற நீங்க தான், நம்ம தான் வந்து இந்த கட் ஆஃப் டிசைட் பண்றோம். எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து உங்க கேட்டகரி வைஸ்ல வந்து ஜெனரலுக்கு 24 வேகன்சி தான் இருக்கு. ஓகேங்களா. இப்ப 24 வேகன்சில 50 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. இந்த 50 பேர்ல முதல் 24 பேர்ல ஹை கட் ஆஃப் இருப்பாங்க. அதாவது முதல் 24 பேர் ஓரளவுக்கு ஹை கட் ஆஃப்ல இருப்பாங்க. அந்த முதல் 24 பேர்ல 24வது பேர் வந்து என்ன கட் ஆஃப் எடுத்திருக்காரோ ஏஜ் வைஸ் வந்து கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். அதிகமான ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வருவாங்க. அதுதான் 24 பேர்ல அவங்க தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து கம்மியா இருக்கிறவங்க அதெல்லாமே கலந்து வருவாங்க. ஓகேங்களா. அந்த முதல் 24 பேர்ல 24வது நபர் என்ன கட் ஆஃப் 35 மார்க் எடுத்திருந்தாரு அப்படின்னா 35 மார்க் தான் கட் ஆஃப். இது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட 2016 PDF நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து கட் ஆஃப் வந்து இப்படிதாங்க. ஓகேங்களா. கட் ஆஃப் பொறுத்தவரையும் இப்படிதான் வந்து அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்றது. ஓகேங்களா. இப்ப ஸ்கிரீன்ல ஷோ ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ டிரைவருக்கு பார்த்தோம் இல்லையா. இப்போ டிரைவருக்கு பார்க்கலாம். ஸோ இந்த PDF வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும். இப்போ லிஸ்ட் ஆஃப் தி செலக்டட் கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டிரைவர் மேல் இன் CWV ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டபிள் அண்ட் வாட்ச்மேன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி டெக்னிக்கல் அட்ரேச்மெண்ட் 2016 and 17. ஓகேங்களா. அண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல தமிழ்நாடு. ஓகேங்களா. சைட்ல பாருங்க தமிழ்நாடு ஆவடி. இதுல வந்து அவங்களுடைய ரோல் நம்பர், இதுல அவங்களுடைய நேம். ஓகேங்களா. கேண்டிடேட்டோட நேம், ஃபாதர் நேம், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பாருங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் இருக்கும். மேலா ஃபீமேல் அப்படின்ற ஜெண்டர் இருக்கும். என்ன கேட்டகரி அப்படின்றதையும் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ட்ரேடு கான்ஸ்டபிள் டிரைவர். ஓகேங்களா. அவரோட ஹைட் என்ன, அதுக்கப்புறம் வெயிட் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன. ஓகேங்களா. ஹைட், செஸ்ட், அதுக்கப்புறம் வெயிட், அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். இப்போ இது வந்து அவங்களுடைய மார்க். ஓகேங்களா. இப்போ ஜெனரலுக்கு வந்து டோட்டலா வந்து 24 வேகன்சி தான் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ பாருங்க கடைசியா 24வது நம்பர் என்ன மார்க் எடுத்திருக்காரு 35 மார்க். இந்த 35 மார்க்குக்கு மேல எடுத்திருக்க எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. அந்த முதல் 24 பேர்ல 35 மார்க்குக்கு மேல இருந்த 63 மார்க் முத நபர். ஓகேங்களா. 63 மார்க் முத நபர். அதாவது இந்த 24 பேர் அதிகமான கட் ஆஃப்ல இருந்து வருவாங்க. ஓகேங்களா. அந்த கடைசியா 24வது பேர் என்ன கட் ஆஃப் எடுத்திருக்காரோ அதுதாங்க கட் ஆஃப். ஓகேங்களா. இப்ப கட் ஆஃப் பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு ட்ரேட் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்ப இன்னொரு ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டபிள் பக்லருக்கு பார்க்கலாம். பக்லருக்கு வந்து இருக்கிறதே ஓபிசி கேட்டகரிக்கு ஒரே வேகன்சி தான். ஓகேங்களா. ஓபிசிக்கு வந்து இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இதுல ஓபிசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வேகன்சி இருக்கு. ஓகேங்களா. இதுல 2 வேகன்சில 2வது நம்பர் வந்து 40 மார்க் தான் கட் ஆஃப் எடுத்திருக்காரு. அந்த 40 மார்க் தான் வந்து அவங்களுடைய கட் ஆஃப். 42 மார்க் எடுத்தவர் முதல்ல இருக்காரு, 40 மார்க் எடுத்தவர் 2வது இருக்காரு. இந்த 2வது நபர் என்ன மார்க் எடுத்திருக்காரு 40 மார்க். அந்த 40 மார்க் இருக்கிறவங்க மேல எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. 38, 39 இருந்தா அது வந்து அதாவது செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படிதாங்க வேகன்சி நம்ம வந்து கட் ஆஃப் வந்து இப்படிதான் வந்து பண்ணுவாங்க. இப்படிதான் கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் ஆகும். யாருமே கட் ஆஃப் டிசைட் பண்ண முடியாது. நம்ம எழுதுற நாம தான் வந்து இந்த கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ண போறோம். எல்லா போர்சஸ்க்கும் இப்படிதான். இப்ப கான்ஸ்டபிள் வாட்டர் கேரியருக்கு பார்த்தோம் அப்படின்னா மேலுக்கு ஜெனரலுக்கு ஒரே வேகன்சி தான். கேட்டகரி வைஸ்ல ஜெனரலுக்கு ஒரே வேகன்சி தான். அந்த ஒரு நபர் வந்து 38 மார்க்குக்கு மேல இருந்தவங்க எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஆனா அவர் இருந்தவர் 38ல ஒரே மார்க் தான். 38ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி ட்ரேட் வைஸ் தனித்தனியா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஃபீமேலுக்கும் கடைசியில் இருக்கும். நீங்க யாராவது ஃபீமேல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த PDF நம்மளோட டெலகிராம் சேனல்ல கொடுக்குறேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜாயின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எழுதியிருந்தாங்க அதாவது செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிரைவருக்கு பார்த்துருந்தோம்ல அதே மாதிரி தான். இந்த வேகன்சி இப்படிதான் வந்து வேகன்சிக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் வந்து இப்படிதான் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படிதான் வந்து கட் ஆஃப் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுவாங்க. ஓகேங்களா. டெய்லருக்கு எல்லா ட்ரேடுக்கும் இதே மாதிரி தான் கட் ஆஃப் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இப்போ கட் ஆஃப் பத்தின தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை தவிர்த்து நீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோட முதல்ல பார்த்துட்டு வந்து
என்னோட மார்க் இவ்வளோ இருக்குது, எனக்கு ஃபைனல் கட் ஆஃப் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அதற்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, யாருமே வந்து நீங்கள் யூடியூப்ல நீங்கள் ஒரு ஹிந்தி சைடில் யூடியூப் சேனலில் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம தமிழ் கம்யூனிட்டிலையும் நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் போடாமல் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் போட முடியும். தெரியாம சும்மா வீடியோ போட முடியாது. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நம்மளுடைய சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் 2023 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க ஃபைனல் வரையும் எல்லாமே பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 to 3 மந்த்துக்குள்ள உங்களுடைய ரிசல்ட் வந்துடும். ஏன்னா இதுல எப்போ ரிசல்ட் வராங்க, எப்போ ரிசல்ட் விடுவோம் அப்படின்ற ஒரு எந்த இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு போர்ஸ்லயுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல எப்படியும் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2 to 3 மந்த் 6 மந்த் கூட ஆகலாம், அது சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ ஏன்னா போன 2023 வந்த ரெக்ரூட்மெண்ட் போன ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதி இந்த ஆகஸ்ட்ல தான் வந்து பிசிக்கலே முடிஞ்சிருக்கு. அதனால இந்த சிஆர்பிஎஃப் இப்போ வந்து சிஆர்பிஎஃப் தான் வந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து எஸ்எஸ்ஜிடிக்கு பிசிக்கலும் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த பிஸி ஷெடியூல் இருக்கிறதுனால பிசிக்கல் எல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் விடலாம். மேபி உனக்கு 3 மந்த்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்குரிய டைம். இந்த டைம் வரையும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த ஃபோர்ஸஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த எஸ்எஸ்ஜிடி இந்த மந்த் வரப்போகுதுன்ற அஃபிஷியல் கேலண்டர்ல எஸ்எஸ்சியில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்த ஃபோர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஜாபுக்கு அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இந்த 2 மாசம் 3 மாசமும் சும்மா இருந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன எக்ஸாம் இருக்கோ அதுக்கு வந்து நீங்க ஏன்னா இது கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன், அதாவது ஒரு ஃபோர்ஸஸ்ல கடைசியில இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் தான். ஓகேங்களா? ட்ரேட்ஸ்மேனுக்கு மேல சோல்ஜர், அதாவது நமக்கு எஸ்எஸ்ஜிடியில போற நார்மல் சோல்ஜர், அதுக்கு மேல ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கு மேல எஸ்ஐ ஏஎஸ்ஐ, அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா? அதனால இந்த ஜாபே எனக்கு போதும் அப்படின்னா ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகேங்களா? இதுக்கு மேல என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால நான் எஃபோர்ட் போட்டு என்னால படிக்க முடியும் அப்படின்னா அடுத்த போஸ்ட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஓகேங்களா? இன்னும் டைம் இருக்கு இந்த 3 மந்த்ல. இந்த 3 மந்த்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ற அளவுக்கு உங்களுடைய திறமை இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய லக்கு தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனை பார்த்தினா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஃபைனல் ரிசல்ட் வரையும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ரோட் மேப் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க யூனிஃபார்ம் போடுற விதத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட சேனல் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். கண்டிப்பா அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு தான் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா வந்து எல்லாருமே செலக்ட் ஆகணும், எல்லாருமே ஜாபுக்கு போகணும். ஓகேங்களா? அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அதுக்கான வீடியோ நான் கொடுக்க பாக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.